ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னா. ஓகே. தாரோட ஃப்ரண்ட் கிரில் மட்டுமே ஒரு 5 டைப் ரெடிமேடா வச்சிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் டிவிஆர் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இந்த கோயம்புத்தூர் சேனல் பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட ஒரு 25,000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரெக்கார்ட் ஆகிற டேஷ் கேமரா காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபர். காமெடி வேணா காமெடி இருக்கு, சண்டை வேணா சண்டை இருக்கு, நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு, எல்லா ரேஞ்சிலுமே அவைலபிள் இருக்கு. ஆனா நம்மள்ட்ட பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னா கஸ்டமருக்கு பஜாஜ் கார்டு இருந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டு நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஃபிட்டிங் ஃப்ரீனா உண்மையாலுமே ஃபிட்டிங் ஃப்ரீ தான். அந்த லேபர் சார்ஜ், ஆட்மின் சார்ஜ், காம்போல போடுறது அப்பெல்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் 3500 இருக்குன்னா இது கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி கார்கோ ரயில்ஸ் பிராண்ட்ல வரும். இது ஒரு ஏபிஎஸ்ல வரும். 450 ஸ்டார்ட் பண்ணலாம்னா வெறும் 450 ரப்பர் மேட் இருக்கு. இந்த சேனல்ஸ் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு மட்டும் பெஸ்ட் பிரைஸ் 500 ஆஃபர் பண்ணி ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ எடுக்க வர சொல்லிட்டு என்ன பண்றீங்க? ஆனா டிஸ்பிளே செட் பண்ணிருக்கோம். கஸ்டமருக்கு லைவா எல்லாமே தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி டிஸ்பிளே செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கடை நேம் கேட்டிருக்காங்க, எங்க இருக்குன்னே கேக்குறாங்க. அது சொல்றீங்களா? நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா BR3 டெக்கர்ஸ்ங்க. எங்க லொகேஷன் கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு லொகேட் ஆயிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் உள்ள போறதுக்கு இருக்கு, வெளில போறதுக்கு வழி இருக்கு. அந்த வெளியில வர வழிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கோவை தார்பால் SS தார்பால் இருக்கும். 2 கேட்ல ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அங்க வந்தா நம்ம ஷாப் வந்து லொகேட் பண்ணிடலாம். டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டப்போ லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின் பண்ணி போயிடும். அதுக்கு மீறியும் டவுட் இருக்கிறோம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கால் பண்ணி நாங்களே ஸ்டாப் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன இருக்குன்னு 1 by 1 பாத்திரலாம். ஓகேண்ணே. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னா. ஓகே. தாரோட ஃப்ரண்ட் கிரில் மட்டுமே ஒரு 5 டைப் ரெடிமேடா வச்சிருக்கோம். ஸோ எது வேணுமா கஸ்டமர் போடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹெட்லைட் மைனஸ் ஹெட்லைட் இருக்கு, கொரிலா ஹெட்லைட் இருக்கு. அதே மாதிரி தாரோட பேக் DLR லைட்டு அதுவும் அவைலபிள் இருக்கு. சைட்ல ஒரு இங்கர் சொல்லுவாங்க, இங்கர்ஸ்மா ஒரு 4 மாடல் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி தாருக்கு வர ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே கம்ப்ளீட் தாரோட செட்டப். இது கீழே பாத்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் ஒரிஜினல் போட்டுக்கலாம்னா. ஆனா இது செடான் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. ஒரிஜினல் ABS ஸ்பாய்லர். டிஸ்பிளேக்கு ஒரு பீஸ் வச்சிருக்கோம். இதே மாதிரி நம்மளோட 6 மாடல் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து OE ஸ்டேரிங் வீலுங்க. ஓகேண்ணா. இதுல பாத்தீங்கன்னா உங்க வண்டியில க்ரூஸ் கண்ட்ரோல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஸ்டேரிங் கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் ஃபார்வேர்டு கால் அட்டன் பண்றது எல்லாமே நம்ம ஒரிஜினல் ஹப் போட்டு நம்ம செட் பண்ணி கொடுத்தாலும் கஸ்டமருக்கு. ஓகேண்ணா. அப்புறம் ரீசெண்டா தார் எடுக்கிறவங்கலாம் டக்குன்னு வந்துடலாம் இல்லைங்களா? ஆனா வரலாம். நம்மள்ட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும்தான். ரொம்ப லோ பட்ஜெட் நம்ம பண்றது இல்ல. மிட் பட்ஜெட் இல்லாட்டினா ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம வச்சிருக்கோம்னா. ஓகே. பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹையா வராது, ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட்ல தான் இருக்கும் பிரைஸும். அப்போ தாருக்கு நீங்க காமிச்சிங்க, இது மேக்ஸிமம் எல்லா இதுலயும் இருக்கும் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா. தாருக்கு வேற உங்ககிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆனா தமிழ்நாட்டுல யார்ட்டுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குன்னா என்னன்னா தாருக்கு வர ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் டோர் இருக்கு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுல யார்ட்டுமே இல்ல. ஒன்னு பெங்களூர் போகணும் இல்ல டெல்லி போகணும். நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஏன்னா ஆர்டர் பேஸ்டு தான். ஆர்டர் பண்ண 1 day டைம்ல ப்ராடக்ட் இங்க டெலிவரி ஆயிரும். ஒரு 1 day நம்ம ஃபிட் பண்ணி கையில கொடுத்துடலாம். அது நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. தாரோட பாத்துட்டோம், மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பாத்திரலாம். நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டம், ஸ்பீக்கரு, ஊஃபரு, பேக் ஸ்பாயிலரு, பேக்ல வர பம்பரு, டாப் கேரியர், ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர், சன்ஃபிளேம், எக்ஸ்ட்ரா சின்ன அசரி சின்ன ஒரு 150 ரூபா 200 ரூபா ப்ராடக்ட் வந்து எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குன்னா. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல என்ன குவாலிட்டியில வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா தாரோட சின்ன அசரிஸ் அது எல்லாமே டிஸ்பிளே வச்சிருக்கோம். எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இறக்கி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாருக்குன்னே வர ஏசில வர ஆம்பியன்ஸ் லைட் இது. ஓகே. ஏசில போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வாங்க 1 by 1 பாத்திரலாம். அதே மாதிரி காருக்கு தேவையான A to Z அசரிஸ் என்ன வேணும் நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. நீங்க புதுசா ஒரு கார் எடுத்தீங்கன்னா போதும், டைரக்டா இங்க வந்தீங்கன்னா ஒரு 1 day 2 டேக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு பேஸ் வேரியன்ட் காரை வந்து டாப் வேரியண்டா மாத்தி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஆனா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆனா நம்மள்ட்ட பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னா கஸ்டமருக்கு பஜாஜ் கார்டு இருந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டு நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் GST எல்லாமே ஆட் ஆகும். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். பேசிக் ஆண்ட்ராய்டுல இருந்து போயிடலாம்னா ஸோ கஸ்டமருக்கு கன்ஃபியூஸ் வேணாம்னு சொல்லி டிஸ்பிளே யூனிட்டே வச்சிருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து பிராண்டோ அதெல்லாம் கிடையாதுன்னா என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஷோ பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 9 inch. ஓகேண்ணா. 9 inchல மார்க்கெட் பிரைஸ்ல வர பேசிக் சிஸ்டம் இது. இதே வந்து ஆட்டோ பார்ட்ஸ் பிராண்ட்ல வர பேசிக் சிஸ்டம் இது. இது வந்து 10.3 inch டிஸ்பிளே. இது பாத்தீங்கன்னா டைமண்ட் 2K டுவல் நாப் ட்ரெண்டிங் மாடல். இது வந்து சிங்கிள் நாப்ல பியானோ மாடல். இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட டுவல் டிஸ்பிளே இருக்குங்க. ஓகேண்ணா. 2 டிஸ்பிளே நம்மளுக்கு தனித்தனியா வரும். டோட்டலா பாத்தீங்கன்னா 23.6 inches வரும். ஓகேண்ணா. இதெல்லாம் பியூர் பிராண்டட் செக்மெண்ட்ல வரது. உங்களுக்கு பெருசா இருக்கு. ஆமா, தனித்தனி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே. நான் வீடியோ போப்போ அப்படியே ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா டைமண்ட் 2Kல ஒரிஜினல் 11.8 inch டிஸ்பிளே அதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து டைமண்ட் 2K 11.8 ஒரிஜினல் சிஸ்டம் இதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு.
இது எல்லாமே 13 இன்ச் டிஸ்பிளே, பார்க்க டிவி மாதிரியா இருக்கும். அது வந்து மார்க்கெட் பிராண்ட்ல இருந்து டாப் பிராண்ட் வரைக்கும் எல்லா பிராண்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிராண்டு. ஓகேங்கண்ணா. 13 இன்ச் டிஸ்பிளேங்க, ஒரு குட்டி டிவி, காருக்குள்ளே டிவி வச்சுக்கலாம். இது சின்ன மினி டிவினே சொல்லிக்கலாம் இல்லையா? மினி டிவி தான். இது வந்து நான் பிராண்ட் தான், பிராண்டட் கிடையாது. பிராண்டட் வேணும்னா ஆடிஷன் இருக்கு, மோக்கோ இருக்கு, பிளாபங்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அந்த மாதிரி நம்மள அவைலபிள் இருக்கு. சிஸ்டமோட பேசிக் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் ஏறிடுச்சுங்க. ஸ்டார்டிங் ஒரு 5500 ஸ்டார்டிங் இல்லைங்களா? பேசிக் இது. ஆமா, 5500 ரூபாயில சிஸ்டம் ஸ்டார்டிங் இருக்கு. இப்போ காம்போ ஆஃபர்ஸ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து 5500 ரூபா. ஒரு 90% காருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒன்று போட்டால் தான் சிஸ்டமே போட முடியும். அந்த ஃப்ரேம் வந்து 800 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 6300. ரிவர்ஸ் கேமரா நைட் விஷன் HD குவாலிட்டியில் போட்டிங்கன்னா ஒரு 800 ரூபா வரும். மொத்தமாக ஒரு 7100 ரூபாய்க்கு பேசிக் காம்போ நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். நம்மள்ட்ட என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஓகேண்ணா. அது நம்ம கடை ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீயாக தான் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். அதே ஆஃபர் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஆனா அப்ப நீங்க இந்த காம்போக்கு மட்டும் தான் ஃபிட்டிங் ஃப்ரீயா, இல்ல ஒரு பொருள் ஒரு ஃபாக் லைட் வாங்கினாலும் ஃப்ரீ? ஆனா வீடியோ ஸ்டார்ட்லயே பார்த்தீங்கன்னா தாரோட அக்சஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் ஃபிட்டிங் சார்ஜ் மட்டுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே 500 ரூபா, 800 ரூபா, 1000, 2000 ரூபாய்க்கு மேல வரும். ஸோ நம்ம எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம ஷாப்ல ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஃபிட்டிங் ஃப்ரீனா உண்மையாலுமே ஃபிட்டிங் ஃப்ரீ தான். இந்த லேபர் சார்ஜ், ஆட்மின் சார்ஜ், காம்போல போடுறது அப்பெல்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், 5500. இப்போ இந்த இதெல்லாம் LED கேமரா 400 ரூபாய் கேமரா. ஓகேண்ணா. 5500 + 400 5900. உங்க ஃப்ரேம் வந்து ஒரு 800 ரூபா வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. ஸோ 6500 ரூபா, 6600 ரூபாய்க்கு இந்த பேசிக் கேமரா நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தல. இல்லை கேமரா மாத்திரம் நைட் விஷன் கேமரா வேணும்னா ஒரு 7800 ரூபா வரும். ஓகே. இது எடுத்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். நீங்க ஃபுல் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஸோ சிஸ்டமோட பேசிக் பார்த்துட்டோங்களா? இதுல நம்ம பிராண்டட் வைஸா வேணும் அப்படின்னா எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ ஆனால் சிஸ்டம்ஸோட பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் வச்சிருக்கோம். இந்த மார்க்கெட் பிராண்ட் ஜெம்ஸ்டோன் இருக்கு, சான்சு, பயனியர் 2 மாடல் அவைலபிள் இருக்கு. அது இல்லாமல் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டியோட வர சிஸ்டம். ஓகேங்களா. இதுவும் அவைலபிள் இருக்கு. கோல்டு ஃபின்ச், ஆட்டோ பாட்ஸோட எக்ஸல் 10.3 இன்ச் டிஸ்பிளே, பிளாக் பஸ்டரு, எக்ஸ்ட்ரானு, மார்க்கெட் பிராண்ட் ரெட் சோனிக்கு, மோக்கோல X5. என்ன அடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க? எல்லாத்துலயும் X5 மட்டும் தான் இருக்கும். மோக்கோல வந்து 6 வேரியன்ட் வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? மோக்கோல 6 வேரியன்ட்டா? ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோக்கோல வந்து XL 800 வேரியன்ட், 8GB RAM, 256GB இன்புல், 360 சப்போர்ட்டோட வருது. இது MRP பாருங்க, என்னன்னா 99000 போட்டுருக்கு. MRP வந்து 1 லட்சம் ரூபா. கஸ்டமருக்கு இந்த சிஸ்டம் மட்டும் ஒரு 30 to 40% ஆஃபர்ல கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா கொடுத்துடலாம். நிஜமாவா? நிஜம். இந்த வீடியோக்காவே சொல்லி இல்ல, ஆனா வீடியோ பார்த்து இந்த வீடியோ காமிச்சு இந்த சிஸ்டம் கேட்டாங்கன்னா அதே ரேட் கொடுத்துடலாம். 40% ஆஃபர்ல கொடுத்துடலாம் MRP ல இருந்து. ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பிரான்ச் போயிட்டுனா டைமண்ட் 2K டோல் நாப் காமிச்சிடலாங்க. ஓகேண்ணா. ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. ஸ்டார்டிங் ரேட் ஒரு 7500 ரூபாயில இருந்து இந்த டைமண்ட் 2K மாடல் மட்டும் 32000 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கோம். இதுல நீங்க மோக்கோல்லாம் போனா அப்போ 35க்கு மேலதான் வரும். ஓகேண்ணா. நம்ம கிட்ட ஃபுல் பிராண்டட் தான் வச்சிருப்பீங்க போல. ஆனா கம்ப்ளீட் பிராண்ட் இருக்கு, நான் பிராண்ட் இருக்குன்னா கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10000 ரூபாய் தான் இருக்கு, சிஸ்டம் 4 ரூபாய் ஸ்பீக்கர், கேமரா, பேனல் போடணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்ல நேற்று ஒரு டஸ்டர் வந்துச்சு, கஸ்டமருக்கு எனக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனையே இல்லை, பியூர் ஆடியோ வேணும், சரௌண்டிங் வேணும், பக்கா குவாலிட்டியா இருக்குன்னு கேட்டாங்க, சப்பு போட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதுக்கு தான் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் என்ன ரெஃபரன்ஸ் போனோம்னா கோல்டு ஃபின்ச்ல இன்பில்ட் ஆம்போட ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஓகேண்ணா. அதை சஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இந்த இன்ஃபினிட்டி ஆல்ஃபால இதுதான் டாப் வேரியன்ட். ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட், பேக்ல கோஎக்ஸ்ல போட்டு ப்ராப்பரா டியூன் பண்ணி கொடுத்தோம். உண்மையை சொல்ற கஸ்டமர் செம ஹாப்பி. ஆனா என்னன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் 4 ரூபாய் ஸ்பீக்கருக்கு மட்டுமே above 45 ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட் இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில போடலாம், இல்ல பட்ஜெட் இல்ல அப்படின்னு நம்ம பேசிக் குவாலிட்டியிலே போய்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு இதெல்லாம் மார்க்கெட் பிராண்ட் தான். டஸ்பனு, கார்பனு, ஜெம்ஸ்டோனு, இந்த ரெட் சோனிக்கு இது எல்லாமே மார்க்கெட் பிராண்ட் தான். நம்ம மார்க்கெட் பிராண்ட்ஸ்ல பட்ஜெட்ல வேணாலும் அவைலபிள் இருக்கு, கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணாலும் நம்மள்ட்ட அதுக்கேற்ற ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் தான் சான்சோ, உங்களுக்கு ரெயின்போ, மோட்ரைவ்ன்றது மார்க்கெட் பிராண்ட் தான், அதுவும் அவைலபிள் இருக்கு. LED பல்ப்ஸ் பாருங்க, ப்ரொஜெக்டர் மட்டுமே கஸ்டமர்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. ப்ரொஜெக்டர்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச்னா இருக்கு? ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு மார்க்கெட் பிராண்ட் போறப்போ ஒரு 7000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்ல இருக்குண்ணா. ஸ்பீக்கரோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தா ஒரு 1100 ரூபாயில வச்சிருக்கோம். ஓகேண்ணா. மார்க்கெட் பிராண்ட் தான், பட் நீங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு 1 year வாரண்டி வந்துடும். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்ரைவ்ன்ற பிராண்ட் மார்க்கெட் பிராண்ட் தான், பட் ஓரளவு குவாலிட்டியா இருக்கு. இது வந்து ஒரு பேர் 1100 ரூபா. 1100. இப்போ நீங்க 2 பேர் போறோம் 2200 ரூபா இருந்தா போதும். ஒரு காருக்கு 4 டோர் ஸ்பீக்கரே செட் பண்ணிடலாம். இந்த சிஸ்டம் ஒரு 5500 ரூபா. நான் ஸ்டார்டிங் சிஸ்டம், கேமரா, பேனல் 7000 ரூபா காம்பவுண்ட் சொல்லி 7000 + 2200 9200. நம்ம வண்டிக்கு ப்ராப்பரா நம்ம வயரிங் பண்ணணும், அது ஒரு 800 ரூபா போட்டுக்கோங்க. டோட்டலா ஒரு 10,000 இருந்தா இந்த பேசிக் அமௌண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த வண்டிக்கு இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். கேன்பஸ் வர மாடல்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டாடா, மஹேந்திரா உங்களுக்குலாம் ஃப்ரேம் காஸ்ட்டும் ஜாஸ்தி, அதே மாதிரி கேன்பஸ் யூனிட் போட்டாதான் அந்த சிஸ்டமுக்கு வந்து பவரே கிடைக்கும். அந்த மாடல்ஸுக்கு மட்டும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா மெத்தட். இப்போ எந்த 90% காருக்கு
நம்ம இந்த காம்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் சீட் கவர்னா என்னண்ணா டக்குன்னு இதுக்கு போயிட்டீங்க? ஆனா ஒரு சீட் கவர், சன்ஃபிளேம், ஃப்ளோர் மேட் இதுவும் பேசிக் தான், அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோர் மேட்லாம் பேசிக் 2000 ரூபா வந்து பண்றோம், சன்ஃபிளேம் 2000 வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் பேசிக் கார்டு எடுத்து காம்போஸ் எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ காம்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு காம்போலாம் கொடுக்குற எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு காம்போ. ஸோ இதெல்லாம் பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 9500 இருந்து பேசிக் காம்போஸ் மட்டும் ஒரு 23,000 ரூபாய்க்கு வச்சிருக்கோம். ஓகேண்ணா. ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் காம்போ வேணுன்றவங்களுக்கு ஒரு 3 காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிள் இருக்கு, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட் நம்ம வந்து காம்போ அவைலபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா. எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எப்பவுமே நம்ம டிஸ்பிளேல டேபிள் மேலே ரெடியா இருக்கும். கஸ்டமருக்கு எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போ தான் நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம நார்மலா ஒரு சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் நம்ம தனித்தனியா வாங்கணும் அப்படின்னா நமக்கு 21,800 ரூபா வரும், பிளஸ் லேபர் ஒரு 1,600 ரூபா வரும். அதே நீங்க காம்போவா போறப்ப லேபரும் ஃப்ரீ ஆயிரும், உங்களுக்கு ப்ராடக்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபா கம்மியாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி காம்போஸும் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், ரெடிமேட் கிடையாது. ஓகேண்ணா. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பட்ஜெட் தான் நம்மள ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. 4 ஏர் பேக் வெஹிக்கிளுக்கு 6 ஏர் பேக் இருக்கு அப்படின்னா ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 5,000ல இருந்து நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் அவைலபிள் இருக்கு. ஓகேண்ணா. அதே மாதிரி மாடல்ஸும் 32 மாடல் இருக்கு, இதுல எது வேணுமோ கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சன்ஃபிளேம், இப்போ உங்களுக்கு சன்ஃபிளேம் வேணுமா கலர் பேப்பர் வேணுமா? அண்ணா என்ன சொல்றீங்க, கலர் பேப்பரா? கலர் பேப்பர் வாங்கி நான் என்ன பண்றது? ஆனா ரேட்டு கம்மி கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் வேணா 1,800 ரூபாய்க்கே ஒட்டிடலாம். கலர் பேப்பர் 1,800 ரூபாயா? ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இது 1,400 ரூபாய் இருந்துச்சு. சரிங்க. எல்லாமே ரேட் ஏறினாலும் அதுவும் ரேட் ஏறிடுச்சு. ஸ்டார்டிங் ஒரு 1,800 ரூபாய், கலர் என்ன கலர் வேணுமோ ஒட்டிடலாம். ஆனா இது ஆகாது, சன்ஃபிலிம் இல்ல, இது கலர் ஸ்டிக்கர். கலர் ஸ்டிக்கர். கலர் ஸ்டிக்கர் நான் தெளிவாக சொல்லிடுறேன், கலர் ஸ்டிக்கர். இதே உங்களுக்கு சன்ஃபிலிம் வேணும் அப்படின்னா இப்போ எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கார்வேர் ஹைடெக் ஃபிலிம் 2 வருஷம் வாரண்டியோட வர போட்டுனா உங்களுக்கு மினிமம் ஒரு 5 சீட்டர் சின்ன வண்டியா இருந்தாலுமே 2,700 ரூபா வந்து 2 வருஷம் வாரண்டியோட வரும். ஓகேண்ணா. கம்பெனி ப்ரொவைடர் வாரண்டி 2 வருஷம். உங்களுக்கு என்ன சின்ன ஃபால்ட் இருந்தாலும் பிரிச்சுட்டு வேற போய் சொட்டி கொடுத்துருவோம். அதே 3M வேணும், 3M ஸ்டார்டிங் ஒரு 6 ரூபாயில இருந்து இருக்கு, அதுவும் அவைலபிள் பண்ணிக்கலாம். இன்னொன்று சன்ஃபிலிம் கஸ்டமர் நிறைய டவுட்ஸ் இருக்கும், உள்ள ஷேட் எந்த அளவுக்கு இருக்குன்ற அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்பிளே வச்சிருக்கோம். அது வேற வச்சிருக்கீங்களா? ஆமா. சோ இப்போ நீங்க கார்வேர்ல 70 ஒட்டினீங்கன்னா பேக்ல ஒயிட் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும். ஓகே. அப்படியே கீழே 0.5 வாங்க. ஓ, பேக்ல இருக்கிற மாதிரி தெரியுதா? தெரியுதுண்ணா. அதே ஒயிட் போர்டு தான். இப்போ 0.5 ஓட்டினா உள்ள இவ்வளவுதான் விசிபிலிட்டி தெரியும். ஓகே. இதுல ஆடியோ நாம்ஸ் படி இருக்குங்களா? இது 2 மட்டும் தான் ஆடியோ ரூல்ஸ் 70-50. ஓகேண்ணா. டார்க்கா வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா இல்லன்னு சொல்ல முடியாது. சோ அதனால கஸ்டமருக்கு இதுதான் பிரச்சனை வரும்னு சொல்லி கஸ்டமர் ஓகேன்னாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம். அதுல 3M பிராண்ட் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். 3M இல்லைங்களா? 3Mல 70 ஓட்டினா இப்படி இருக்கும், 50 ஓட்டினா இப்படி இருக்கும், 35 ஓட்டினா இப்படி இருக்கும். இது வந்து கார்வேர்ல வர ஆன்டி கிளார் ஃபிலிம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த தனியாவே 3,000 above 3,000 வரும். அந்த கிளார் அடிக்காது, ஆன்டி கிளார். ஆமா, ஆன்டி கிளார் நைட் விஷன் ஃப்ரீயா இருக்கும், உள்ள இருக்க கூலிங் ப்ராப்பரா நிக்கும். சன்ஃபிலிம் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு கஸ்டமர் டாடா தியாகோக்கு போட்டு போனாரு. கம்ப்ளைண்ட் சொன்னார். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? என்னது? நான் ஏசி போட்டு 3 நேரம் வண்டி ஓட்டிட்டேன், வண்டி நிப்பாரு டோரை திறந்தா கூலிங் போயிருது. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன பதில் சொல்றது? நானு வண்டி திறந்தா கூலிங் போகும், வேண்டது போகும். அவர் என்ன சொல்றாரு, ஆனா நீங்க சொல்லிதானே ஓட்டனேன். ஆமா, நான் சொல்லிதான் ஓட்டுனீங்க. வண்டி ஓட்டும் போது உள்ள கூலிங் நிக்கல அப்படின்னா கேள்வி கேட்கலாம். வண்டியை நிப்பாட்டி 2 நிமிஷம் தோர தோற வச்சா கூலிங் போயிருதுன்றாரு. நம்ம என்னன்னா பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து ரன்னிங்ல நீங்க ஏசி போடாம உள்ள இருக்க கூலிங் வந்து ப்ராப்பரா நிக்கணும். அதுக்காக நம்ம கூலிங் பிலிம் ஓட்டுறோம். மற்றபடி நீங்க டோரை திறந்தா கூலிங் வெளியில போகுமான்னு கேட்டா வெளியில இருக்க சூடு உள்ள வரும், உள்ள கூலிங் வெளியில போய் தான் தீரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து சம்மர் டைம் சரிங்களா, இந்த சன்ஃபிலிம் ஆஃபர் இருக்குங்களா? ஆனா பெஸ்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சீட்டுமே ரேட் ஏறிச்சு. கஸ்டமருக்கு இப்போ ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் ஃப்ரண்ட் ஃபிலிம் ஆன்டி கிளார் ஃபிலிம் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒட்டுற மாதிரி இருந்தா கஸ்டமருக்கு இன்ன ரேட்டுக்கு வந்து 6,300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ஸ் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு மட்டும் பெஸ்ட் பிரைஸ் 500 ரூபா ஆஃபர் பண்ணி 5,800 ரூபா 2 வருஷம் வாரண்டியோட சைடு பேக்கு ஃப்ரண்ட் ஆன்டி கிளார் எல்லாமே சேர்ந்து ஒட்டி கொடுத்தாரலாம். 5 சீட் இருக்கு. 7 சீட்ன்றப்ப ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம டிஎம் பண்ணுங்க, நம்ம என்ன ரேட்ன்றதை சொல்லிடுறோம். அதே மாதிரி ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா 0.8 mm இருந்து 2 mm வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகேண்ணா. இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு 2,000க்கே கொடுத்துடலாம். 0.8 1 mm போறப்ப கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே மாதிரி 2 mm இருக்கு. 2 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்மளே வந்து 4,500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 5,300 ரூபா 5 சீட்டருக்கு. 7 சீட்டருக்கு இன்னொரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேண்ணா. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோலா வாங்கி ஸ்கொயர் நம்ம கட் பண்ணி வண்டிகளை ப்ராப்பரா ஃபிட் பண்றது. ஓகேண்ணா. இதுவும் அவைலபிள் இருக்கு. நான் போன டைம் நம்ம கேரியர் பத்தி போட்டிருந்தோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைம்னா உண்மை நல்ல ரெஸ்பான்ஸ்னா லாஸ்ட் டைம் கொடுத்தாலும் அதே ஆஃபர் நம்ம திரும்பி கஸ்டமர் கன்னியூ பண்ணி கொடுத்துடலாம். டாப் கேரியரோட பேசிக் மாடல் எடுத்தா 3,500 ரூபாய் இருக்குன்னா இது கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி. கார்கோ ரயில்ஸ் பிராண்ட்ல வரும். இது ஒரு ABSல வரும். இதோட கிளாம்பி பார்த்தீங்கன்னா ஹெவியா வரல. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 4,500 ரூபாய் கொடுத்துடலாம். இப்போ டீபோர் ஓட்டுறாங்க அவங்களுக்கு தான் மெயின்.
இதுல பாத்தீங்கன்னா எல்லா கலரும் அவைலபிள் இருக்கு. ரெட், பிளாக், கிரே, சில்வர், ஒயிட் அவைலபிள் இருக்கு. இது 4500. இதுல வந்து அலுமினியம் கோட்டிங் வேணும்னு கேட்கறவங்களுக்கு இது 5500 ரூபாய் கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இந்த மாதிரி ஒரிஜினல் போகணும், பியூர் அலுமினியம் வேணும்ன்றவங்களுக்கு இந்த பட்டில போனா 9500 ரூபாய் வரும். இது ஒரு தாரோட டாப் கேரி இது. ஓகேங்கண்ணா. சோ இதுவும் ஓய் ஃபிட்டிங்லயே வந்துரும். தாரோட மட்டும். ஆமா, இது நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இது இல்லாம அலுமினியம் ஒரிஜினல் கேட்பாங்க, ஒரிஜினல் பியூர் அலுமினியம் வேணும்னு. ஜஸ்ட் நீங்க இதையும் அதையும் தட்டி பார்த்தா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே. இதெல்லாம் ஒரிஜினல் அலுமினியம். இதெல்லாம் கஸ்டமருக்கு 9000 9200 பட்ஜெட் வரும். அதே மாதிரி பேக் பம்பர். ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து பியூருங்க, 3D டிசைனிங்கோட வரும். டிசைரோட இல்லீங்களா? டிசைரோட 3D டிசைனிங்கோட வருது. இதெல்லாம் பிராண்டட் செக்மெண்ட்ல எம்டெக்ன்ற பிராண்ட்ல வரும். பம்பருங்க இல்லீங்களா? ஆமா. இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்துடலாம். வெறும் 3000 ரூபாய்க்கு. வெறும் 3000 ரூபாய்க்கு. இது நார்மல் பிரைஸ் இருந்தா 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 3000 ரூபாய் கொடுத்தாலும் கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸிங்ல. எனக்கு இல்ல லோ பட்ஜெட்ல போதுன்றவங்களுக்கு இதெல்லாம் போகும்போது 2400 ரூபாய் வரும். ஃபர்ஸ்ட் நம்மள 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இதுவும் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டிசைர், ஆரா, எர்டிகா என்ன வண்டிக்கா இருந்தாலும் இந்த சில்வர் மாடல் போனீங்கன்னா இதுவும் ரொம்ப லோ குவாலிட்டி கிடையாது. எஸ்எஸ்டில தான் வரும். டபுள் ரப்பர் கோட்டிங்கோட வந்துடும். 2400 ரூபாய் வரும். எந்த வண்டிக்கெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இந்த மாடல போறப்ப 2400 ரூபாய் ஃபிக்ஸ்டு. எந்த வண்டிக்கு இருந்தாலும் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இதுல வந்து அளவு கேட்பாங்க. பேக் பம்பர் பிளாஸ்டிக். ஓகே ஓகேங்கண்ணா. இது சும்மா ஸ்டைலுக்கு இல்லீங்களா? சரி, அளவுக்கு போற இது சேஃப்டி எல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. சும்மா அளவுக்கு போட்டுக்கலாம். வேணுன்றவங்க அதுவும் அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பொலேரோக்கு வர பேக் பம்பர். ஓகே. சரி, இப்போ நிறைய 5 சீட்ல கொஞ்சம் பெரிய வண்டி இல்ல 7 சீட் வண்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப். ஓகே. இதுதான் அதோட சைஸ். இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 7500 வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் பிரீமியமா வேணும். ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது வெயிட் ஃபீல் ஆகுதா? நல்ல வெயிட் இதா இருக்குங்களா? இது வந்து பேசிக் மாடலு. ஓகே. இதுல வந்து பிரீமியம் வேணும்ன்றவங்களுக்கு இது பிளாஸ்டிக் தானா, சும்மா தூக்கி பாருங்க. இது என்ன வெயிட்டா இருக்கு? முடியும் பிளாஸ்டிக்ங்கறீங்க, இரும்பு வெயிட் இருக்கு. இது வந்து பியூர் ஏபிஎஸ்ங்க. வெயிட் இத எப்படி சொல்றது, துரு பிடிக்காது, எதுவுமே ஆகாது. இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு 11500 கொடுத்துறலாம். ஓகேண்ணா. இத மஹேந்திராவோட ஓய் வேணும், அதுவும் அவைலபிள் இருக்கு. இதோ மஹேந்திரா பேட்சோட வரும் இதெல்லாம். ஓகேண்ணா. இந்த மாடல் வேணாலும் கஸ்டமருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துறலாம். இந்த ரூஃப் ஆயில் கேரியர் பர்டிகுலர் கலர் வேணும், பர்டிகுலர் வண்டிக்கு வேணுன்றவங்களுக்கு ஒரு 3 to 4 days டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம டைமுக்குள்ள நம்ம ப்ராப்பரா பெயிண்ட் அடிச்சு கோட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. நான் என்னன்னா இது அங்க கிடக்குது, அது என்னது? ஆனா இது ஸ்டாக்க இறக்கிட்டோம், அடுக்கி வைக்க டைம் இல்ல. என்னன்னா இது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எர்டிகாக்கு வர சைடு உட்டன் பீடிங். ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா 8 பீஸ் காம்போ செட்டா வரும் இது. ஓகேங்கண்ணா. இது ஒரிஜினல் பிரீமியம் குவாலிட்டி. கஸ்டமருக்கு வந்து ஒரு 9000 கொடுத்துடலாம். ஒரிஜினல் பிரீமியம் குவாலிட்டி. இதுல வேணா நம்ம ஆம்பியன்ட் சைடுல செட் பண்ணிக்க முடியும், அதுவும் கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பலேனோக்கு வர விண்டோ கார்னிஷ். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இதுல வந்து ஒரிஜினல் ஸ்டீல்ல வரும், செம்ம குவாலிட்டியா இருக்கும். சைடு விண்டோ கார்னிஷ் வரும் தெரியுங்களா? ஆமாங்க. அந்த பீஸ் இது எல்லாமே வச்சிருப்பீங்க. இதுல வந்து எல்லா காருக்கும் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து டோர் வைஸ் 2025 டோர் வைசர். ஸோ எல்லா காருக்கும் டோர் வைஸரும் அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து பேட்மேன் ஸ்பாய்லர்னா இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமான அசரிஸ் இருக்கு. ரைட் சைடு குடோன் தான், லெஃப்ட் சைடு குடோன் தான். ஸ்பாய்லர்ல 6 மாடல் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம முன்னாடி காமிச்சிருந்தீங்களா டிஸ்பிளே யூனிட், அதோட ஃபுல் ஸ்டாக் எல்லாமே இங்க தான் அடிக்க இருக்கு. இதுல வந்து கஸ்டமர் தர 70 மேட்ஸ். ஓ சரி சரிங்கண்ணா. மேட்ஸ்ல என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்கண்ணா? 450 ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. வெறும் 450 ரூபாய்க்கு. 450 ரப்பர் மேட் இருக்கு. 450 ரூபாய்க்கு இருக்குண்ணா. 450 ரப்பர் மேட். போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணா. உண்மையாலுமே இருக்கு. அவங்களுக்கு பீஸே எடுத்து காமிக்கிற கஸ்டமர் வந்து அதே பீஸ் காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க 450 ரூபான்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம டீபோர் நிறைய கஸ்டமருக்கு காம்போ ஆஃபர் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த ரப்பர் மேட் நம்ம கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரியாவே கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் 450 ரூபாயில இருந்து இருக்கு. இது வந்து 70 மேட். இது 1800 ரூபா வரும். நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் தனித்தனியா வருதா, பேக்ல வந்து சிங்கிள் பீஸா வந்துடும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரன்னிங்ல பிரேக் அடிக்கும் போது வலிக்கிட்டு இந்த பீஸ் முன்னாடி போறது, முன்னாடி டிரைவிங் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. பேக்ல வந்து சிங்கிள் பீஸா வந்துடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2000 ரூபாய்க்கு மேலதான் ஒரு இந்த மாதிரி ஸ்டிச்சபிளோட வருது. நம்ம வந்து கஸ்டமருக்கு இதே வந்து 1800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் ஓவல் ஸ்பீக்கர்ஸ். ஓகேண்ணா. இது வந்து மார்க்கெட் பிராண்டு. கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா JBL இருக்கு, பைனியர் இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டி பிராண்டான ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஓவல் ஸ்பீக்கர் செக்மெண்ட். இதெல்லாம் சின்ன சின்ன சரி பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு. ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு மொத்த ரோலே வந்து ஜஸ்ட் 650 தான் உங்களுக்கு. ஓ சரி சரி சரிங்கண்ணா. இது ஃபுட் பார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கால் போற இடத்துல ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் எவ்வளவு வருதுங்கண்ணா? இதுல வந்து ஜஸ்ட் 650 தான். 650 தான். ஆமா, 10 மீட்டர் வந்துரும். சோ இந்த ஒரு ரோல். ஓ சரி சரி. ஏத்தோம்னா ஒரு வண்டி கம்ப்ளீட்டா 4 டோர் கீழே நம்ம கால் போற இடத்துல ஒட்டிக்கலாம். சைடுல பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த டோர்ல இருக்க பெயிண்டும் போக துருவும் பிடிக்காது. அதுவும் இருக்கு. இதெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோம். டேஷ் கேமரா எவ்வளவுனா? டேஷ் கேமரா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 1800 ரூபாயில இருந்து இருக்குன்னா, நான் பிராண்டு. அது இந்த மாதிரி கொஞ்சம் ஆப் கண்ட்ரோலோட போகும்போது ஸ்டார்டிங் 2500 ரூபாயில இருந்து இருக்கு.
இதுல வந்து இருக்குல்ல பிரீமியம் குவாலிட்டி, இதுல வந்து 3-way கேமராவோட வரும். ஓகேண்ணா, 3-way கேமரா. 3-way கேமராவோட வரும். இதெல்லாம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டா ஒரு 9,500 கொடுத்துடலாம். இன்னொன்னு மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இதுல சில டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃபர் நம்மள்ட்ட எது எடுத்தாலும் லேபர் ஃப்ரீ. சரி ஓகே. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் சேனல் பார்த்துட்டு வந்தா ஒரு நியூ கார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஆஃபர் சொல்லிருங்கண்ணா. சரி, உங்க காருக்கு 2 ஆஃபர் ஒரு கஸ்டமருக்கு எது வேணுமோ ஓகேண்ணா அது எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் டிவிஆர் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. இந்த கோயம்புத்தூர் சேனல் பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட ஒரு 25,000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரெக்கார்ட் ஆகிற டேஷ் கேமரா காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபர். இல்ல டேஷ் கேமரா வேணாம், நான் ஃப்ரண்ட் பேக்கு நான் பே பண்ணியே போட்டுக்கிறேன்றவங்களுக்கு ஒரு 52 வாட்ஸ் பல்ப் இருக்கு, எல்இடி பல்ப். ஓகேண்ணா, 52 வாட்ஸ் எல்இடி பல்ப் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்தாலும் இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆஃபர் அபவுட் 25,000க்கு மேல கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இது நம்ம காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு சிறப்பான ஆஃபர் இல்லைங்களா? ஆமா. யாருக்கு ஆஃபர் பெருசா கொடுத்தது இல்ல, உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேண்ணா. அதே மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஓகேங்கண்ணா. உங்களுக்கு வித் எஃப்எம் ரவுட்டரோட எஃப்எம் சாக்கெட்டோட வந்துரும். ஓகே, ஒரு காருக்கு வந்து BR3 வந்துக்கலாம் இல்லைங்களா? ஆனா எல்லாமே இருக்கு. A to Z. லோக்கல் குவாலிட்டி வேணா லோக்கல் குவாலிட்டி இருக்கு, மீடியம்னா மீடியம் இருக்கு, பிரீமியம் வேணா பிரீமியம் அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் படத்துல சொல்லுவாங்கல்ல, எது காமெடி வேணா காமெடி இருக்கு, சண்டை வேணா சண்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா ரேஞ்சிலுமே அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 350 கொடுத்துருங்க. பர்ச்சேஸ் காஸ்ட் 400 ரூபா. இதெல்லாம் கஸ்டமருக்கு காம்போ ஆஃபர்ல ஓகே ஒரு 350 ரூபாய் கொடுத்துலாம். வித் எஃப்எம் சாக்கெட்டோட ஆண்டனாவோட வந்துடும். இதெல்லாம் சரி, பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துடலாம். சைடு மிரரு. ஓகே, இதெல்லாம் வந்து பம்பர் பீடிங். பம்பர் பீடிங். ஆமா, இது சில்வர் குரோம். மேல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, ஒட்டி ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். இதெல்லாம் ஜஸ்ட் 350K கொடுத்துடலாம். ஓகே, எங்கனா உள்ள போயிட்டே இருக்கீங்க? ஆனா முடிய மாட்டேங்குது, நான் போயிட்டே இருக்குது. என்னடா இது ரோடா இல்ல வேற ஏதோ டனல் மாதிரியே இருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆனா டோர் பீடிங்னா. ஓகேண்ணா. டோர் ஃப்ரண்ட்ல காமிச்சல JBL ஸ்பீக்கர்ஸ். ஆமாங்கண்ணா. JBL ஸ்டேஜ் 2 இருக்கு, ஸ்டேஜ் 1 இருக்கு, இதுல OG இருக்கு. காப்பி வேணா காப்பி எடுத்து கொடுத்துலாம். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப டிஃபர் ஆகல. ஒரிஜினல் போற 3000 ரூபாய்க்கு மேல வரும். ஓகேண்ணா. இதே காப்பினா ஒரு 1500 1800 ரூபாய் கிடைச்சிரும். ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. மார்க்கெட் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் இங்க அவைலபிள் வச்சிருக்கோம். இதெல்லாம் குட்டி ஐட்டம். ஓகேண்ணா. ஐபாப். ஓகே, இதெல்லாம் கஸ்டமர் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கினாலே போதும், நம்ம கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரியா ஒட்டி கொடுத்துடலாம். இந்த சேனலுக்கு மட்டும் நம்ம பர்ச்சேஸ் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். ஓகேங்கண்ணா. நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நாய்க்குட்டியில இங்க வச்சிருக்கீங்க, கூண்டு அடைக்கல எடுக்குது. இதெல்லாம் வந்து ஹெட் ஷேக் பண்ற நாய்க்குட்டி. அந்த டாய் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. நிறைய காமிக்க வேண்டியது இருக்குன்னா என்ன சந்து வந்துக்குள்ள கார் அக்சசரி வச்சிருக்கீங்க? ஆமா, ஆனா இதெல்லாம் வந்து கஸ்டமர் காமிச்சே தீரணும். ஓகேண்ணா. ரெட் சோனிக்கிற மார்க்கெட் பிராண்ட் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு 1500 1600 பட்ஜெட்ல வரும். பட் செம்ம குவாலிட்டியா இருக்கு. மார்க்கெட் பிராண்ட் தான் 1 year வாரண்டியோட வரும். ஓகே, பட் குவாலிட்டி வைஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம ஒரு 2500 ரூபா ஒரு பிராண்டட் செக்மெண்ட்ல போற குவாலிட்டியை வந்து இதுவே கொடுத்துருது. ஸோ கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட்ல குவாலிட்டியா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்ம கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவோம். அவங்களுக்கு வேணும் அப்படின்னா பியூரா பிராண்டடே போற மாதிரி இருந்தாலும் பியூர் பிராண்ட் நம்ம கஸ்டமருக்கு போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் எல்லாமே கவர் பண்ண நினைக்கிறேன். முக்கியமான ஐட்டம் இருக்கு, வாங்க அதே காமிச்சாரு. ஆனா இது வந்து சப்வூஃபர் செக்மெண்ட் தான். இப்போ செட்டு பார்த்துட்டோம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா பார்த்துட்டோம். இப்போ சப்வூஃபர் பாத்தீங்கன்னா பேஸ் டியூப் டைப் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 3500 இருந்து கொடுத்துடலாம். ஓகே, நீங்க 3500 இருந்து 25,000 வரைக்கும் என்ன சப் எடுத்தாலுமே ஒயரிங் கிட் நம்ம தனியா தான் வாங்கணும். ஓகே, ஒயரிங் கிட் மார்க்கெட் பிராண்ட் போனீங்கன்னா ஒரு 700 ரூபாயில இருந்து பிராண்டட் போறப்ப 3000 வரைக்கும் அதுவும் அவைலபிள் இருக்கு. என்ன குவாலிட்டி வேணுமோ போட்டுக்கலாம். 8 இன்ச் பேசிக் எடுத்தா ஒரு 3500 ரூபாயில இருந்து பிரீமியம் குவாலிட்டி 18,000 வரைக்கும் வச்சிருக்கோம். அது அண்டர் சீட் சப்வூஃபருங்களா? இது அண்டர் சீட் சப்னா. இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். இதெல்லாம் நீங்க பிராண்டட் போறப்போ ஒரு 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா அந்த பட்ஜெட் வரும். இதுல வந்து டபுள் ஊஃபர். ஓகே, இதுல பிராண்டட் செக்மெண்ட்ல வருது. ஆட்டோ பர்ட்ஸ்னா பிராண்ட்ல வருது. ஓகே, 2 சைடு ஊஃபர் வரும். 2 சைடு வருங்களா? இது வந்து NFS பிராண்டோட ஊஃபர். ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து பிரைஸ் செம்ம ஹையா இருக்கும். ஆனா போட்டீங்கன்னா வர்த்தா இருக்கும். நல்ல ஆடியோ லவர்க்குலாம் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். என்னடா இது வித்தியாசமா இருக்குது? இதுதான் ஒரிஜினல் LLM மேட். லைஃப் லாங் மேட் இல்லையா? லைஃப் லாங் மேட். நம்ம 10 வருஷம் தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த இதுவுமே இருக்காது. இந்தாங்க. ஸோ ஒண்ணுமே ஆகாது. போலாம், ஏறி மிதிக்கலாம், என்ன பண்ணாலும் இது திரும்பி அதே பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து டாடா நெக்ஸானோடது. சரி. இதுல மென்ஷன் ஆயிரும். அந்தந்த வண்டிக்கு தனித்தனியா வரும். எங்க மாட்ட போறன்றது மென்ஷன் ஆகும். ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட். ஓகே, ஆமா, இது ஃப்ரண்ட் ரைட் சைடு போடுறது. இதுல பேக் லெஃப்ட் தனித்தனியா வரும். டாடா நெக்ஸானுக்கு வரும். இதே மாதிரி 95% காருக்கு எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்கு. 7 சீட்டர் போற பின் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாகும். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சப்வூஃபர் அண்டர் சீட் பார்த்தோம், பேஸ் டியூப் எல்லாமே பார்த்தோம் தெரியுங்களா. கொஞ்சம் பிரீமியம் கஸ்டமருக்கு வந்து எனக்கு வந்து சப்வூஃபரோட எஃபெக்ட் டம்மு டம்முன்னு தனியாலாம் வரக்கூடாது, எனக்கு அந்த பஞ்சினஸ் வேணும்,
ஆடியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டியா சேர்ந்து வேணும்னு கேட்கறவங்க கொஞ்சம் பட்ஜெட் ஹையா போகும். எப்படின்னா ஒரு 2 சேனல் இல்ல 4 சேனல் ஒரு ஆம்ப் போட்டு அது ஒரு 4 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி ஒரு ஊஃபரை கனெக்ட் பண்ணோம்னா கஸ்டமர் கேட்கற அந்த ஒரிஜினல் சரௌண்டிங் பஞ்சினஸ் கிளியரா கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம தனியா ஒரு ஆம்ப் போட்டு அதுக்கு ப்ராசஸர் போட்டு நம்ம செட் பண்ணணும். மினிமம் 1 to 2 days டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஆடியோ பண்ற மாதிரி இருந்தால் வெறும் ஆடியோ மட்டும் வேணுன்றவங்களுக்கு ஆரோஃப்ளை ஆட்டோபாட்ஸ்ல 4 சேனல் ஆம்ப் இதெல்லாம் காம்பாக்டா சின்னதாவே வந்துடும். இது இல்லாம ப்ராசஸர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டு செட் பண்றப்போ 2 to 3 days டைம் எடுக்கும். அது பட்ஜெட் கொஞ்சம் ஹை ஆகும். பட் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகேண்ணா. குரோம் செட்னா காம்போ செட். ஓ சரி சரி. இது டாடா பஞ்சுக்கு வருது. என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, மிரர் கவர், கேட்ச் கவர், ஃபிங்கர் கார்டு. ஓகேண்ணா. 5 பீஸ்னா ஒவ்வொன்றுக்குமே 2 பீஸ் வரும். இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஹேண்டில் வரும். ஸோ கம்ப்ளீட் செட்டு கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட் 2300 கொடுக்கலாம். இந்த மாதிரி போகும்போது இதுல வந்து டாப் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு. அதை நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இன்னும் முடியல. புதுசா ஒரு கார் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்ற ஐடியாவே கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன இருக்குன்னு காமிச்சிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவை முடிவு பண்ணிக்கலாம்ல. ஓகேண்ணா. ஸ்டாக் பார்த்தீங்களா? ஆம்ரெஸ்டானா? இதெல்லாம் வண்டிக்கு வர ஓஇ ஆம்ரெஸ்ட். இதே மென்ஷன் ஆயிருக்கும் பாருங்க. லிவா கிராஸ், எட்டியோஸ், இந்த 3 வண்டிக்கு போடலாம். இதுல இது எடுத்தீங்கன்னா நியூ இயர் டீகா 2017 இப்போ வர வண்டிக்கு போட்டுக்கலாம். அது நெக்ஸ்ட் மாடல் டாடா தியாகோ ஈவிக்கு போடுறது, டிகோருக்கு போடுறது. சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து காமிக்கிறது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகேண்ணா. நிறைய இடத்துல வந்து காமிக்கவே மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்கண்ணா. ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு ரேட்டையும் சொல்லிடுவோம். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரேட் சொல்லன்னு வாங்க. நான் ஏன் சொல்லல அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் காமிச்சிருக்கோம். ஆமா. ரேட் சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன், எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட பிரைஸ் வேணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. 9360684882 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கொட்டேஷனோ ரீப்ளை பண்ணிடுவேன். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஇ ஆம்ரெஸ்ட். ஓகேண்ணா. நார்மல் ஓஎன்ற பேர்ல சைட்ல உடன் பீடிங் மட்டும் கொடுத்துட்டு ஓயின்னு வாங்க. இது அப்படி கிடையாதோ. பாருங்க, உங்களுக்குள்ளே சிந்தட்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. வெளியில வந்து ஒரு 1/2 inch திக்னஸுக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. டாப் என்ன சாஃப்டா இருக்கு பாருங்க, நம்ம கை வைக்கிற இடம். சும்மா ஜஸ்ட் தொட்டு ஃபீல் பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு 1.5 to 2 inch திக்னஸ்ல ஃபோம் கொடுத்துருப்பாங்க. உள்ள நமக்கு சின்ன வந்து ஒரு ஸ்பேஸரும் கிடைக்கும். ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இந்த மாதிரி ஓஇ ஆம்ரெஸ்ட் எல்லா காருக்கும் அவைலபிள் இருக்கு. என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து இருக்குங்கண்ணா? ஆனா பிராண்டட் செக்மெண்ட் போறப்ப மினிமம் ஒரு 4000 மேல தானே வரும். ஓகேங்க. இதே யூனிவர்சல் வேணும்னா ஒரு 1100 ரூபாயில இருந்தே இருக்கு. ஓகேங்கண்ணா. எல்லா காருக்குமே இருக்கு. சரிங்க. 95% எல்லா காருக்கும் அவைலபிள் இருக்கு. நம்ம டிஸ்பிளே பேக் பம்பர் கேரியர் பார்த்து தரீங்களா? அதோட ஸ்டாக் ஃபுல்லா இங்க இருக்கு பாருங்க. டேங்க அப்பா, ஒரு காருன்னு வந்தா மறக்காம பியா3 வந்துடலாம் இல்லீங்களா? இது இல்லாம நம்ம ஈகோக்கு வந்து புதுசா இன்னொரு அப்டேட் பண்ணி வைக்கிறோம். ஈகோக்கு வந்து அந்த ஃபோல்டபிள் சீட்டு, ஆமாண்ணா, படக்கிற சீட்டு, ஸ்லைடிங் சீட் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. வந்தீங்கன்னா ஒரு 1 or 2 days டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், பக்கா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பம்பர் வச்சிருந்தோம், கேரியர் காமிச்சிருந்தோம். ஓகேண்ணா. ஸோ அதுக்கான கிளாம்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இது எல்லாமே பம்பர் கேரியருக்கான கிளாம்ஸ் மட்டும் தான் இந்த செக்ஷன் அப்படியே. ஓ சரி சரிங்கண்ணா. ஸோ இது இல்லாம இது என்னதுண்ணா? கீச்செயின்ஸ் நிறைய பேர் கேட்டு வருவாங்க. கார் கீச்செயின்ங்களா? ஆமா, இதெல்லாம் கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஒரு 600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் வெளியில போறப்ப 2000 3000 பட்ஜெட்ல வரும். ஓகேண்ணா. நம்ம கஸ்டமர் ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. உள்ள நம்ம பழைய கீயை போட்டு லாக் பண்ணி எல்என்கே எல்லாமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேண்ணா. அதை வச்சு லாக் பண்ணிட்டோம்னா பக்காவா ஃபிட் ஆயிரு. கீழே விழுந்தாலும் கீ செயின் உடையது எதுவுமே ஆகாது. ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ்ல ஒரு இது டாடா இங்க பாரு, இதுல மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே. இது டாடா காருக்கு போடுறது. ஓகேண்ணா. இது சுசுகிக்கு போடுறது. ஓகே. இதே மாதிரி ஹுண்டாய் இருக்கு, மஹேந்திரா இருக்கு. ஸோ எல்லா பிராண்டுக்குமே தனித்தனியா கீ செயின்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகேண்ணா. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஒரு 600 ரூபா. ஃபர்ஸ்ட் 650 ரூபா சொன்னேன், இப்போ நானே சொல்றேன் 650 ரூபாய்க்கு கொடுத்தேன். பரவாயில்ல, கோயம்புத்தூருக்கே பார்த்து சொல்லுங்கண்ணா. சரி, கோயம்புத்தூருக்கு தான் இன்னொரு 50 ரூபா ஆஃபருங்க, 550 கொடுத்துடலாம். ஓகே. இது அதுக்கு மேல பண்ண முடியாது, ஏன்னா இதே போதுண்ணா. பர்ச்சேசிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ண. சப்புக்கு மெயினா ஒயரிங் கிட்னு சொல்லிருந்து பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அந்த ஒயரிங் கிட்ல வந்து 5-6 குவாலிட்டி இருக்கு. சரிங்கண்ணா. இதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 700 ரூபா தான் மார்க்கெட் பிராண்டு. ஓகே. இது மார்க்கெட் பிராண்ட்ல கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். ஓகேங்க. இதுவும் பிராண்டட் செக்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு 900 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஓகே. இதுல நல்ல குவாலிட்டி வேணும், மார்க்கெட் நல்ல குவாலிட்டி வேணும்னா மோட்டர் ஜஸ்ட் ஏதோ சப்போட ஒயரிங் கிட்ட பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல அப்படி தெரியல, வேற ஏதோ ஐட்டம் மாதிரி இருக்கு. சப்போட ஒயரிங் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கும். கஸ்டமருக்கு 2300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் சேனல் பார்த்துட்டு 1800 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். மறந்துதான் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா? கோயம்புத்தூர் சேனல் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிரெட்டாக்குனே வர ஓஇ ஆம்பியன்ஸ் லைட். ஓகேங்கண்ணா. இது வந்து கிரெட்டாக்கு மட்டும்தான் போட முடியும். ஓகேண்ணா.
265 கலர்ஸ் இருக்குங்க. ஓகேண்ணா. நானும் வந்த புதுசுல நம்பல, பட் நாங்க ஒரு டைம் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இப்ப பீஸை பிரிச்சோம்னா பிரிக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்ல வேண்டாம் வேண்டாம், கரெக்டா இருக்கு அப்படின்னா இதை ரேட்டு கேளுங்க, நான் பர்சனல் டிஎம் பண்றேன் உங்களுக்கு. இது இல்லாம வைப்பர் பிளேடு, ஒரு ஆம்ரெஸ்ட் ஒரு 1100 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன் தெரியுங்களா, இன்னும் ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் போறப்ப ஜஸ்ட் ஒரு 1100 ரூபா தான் வரும். பேசிக் பேசிக். இதுல கொஞ்சம் அடுத்த மாடல் போனா 1300 ரூபா வரும், 1500, 1800 அதுவும் அவைலபிள் இருக்கு. இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு வர்றது பேட்மேன் மிரர். ஓகே, ஆமா நான் ரொம்ப இது அதிகமா இது கேட்டிருக்காங்க பேட்மேன் மிரர்லாம். இது வந்து ப்ரீசாக் போடுறது. ஓகேங்கண்ணா. இதுல நம்மள்ட்ட லோக்கல், இது வந்து பிரீமியம் குவாலிட்டி. ஓகேங்கண்ணா. இதுல வேணா லோக்கல் குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாம் பிரிக்கிறது என்ன ஒரு சின்ன பயம்னா ரைட் அடிபட்டாலும் செல் பண்ண முடியாது. ஓ சரி சரி சரிங்கண்ணா. ஸோ நம்மள்ட்ட பேட்மேன் மிரர்ஸும் அவைலபிள் இருக்கு. A to Z எல்லா அக்சரிஸுமே இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்க ஷாப்புக்கு வந்து காரை கொண்டு வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. என் காரை புக் பண்ணுங்க, புக் பண்ணி நம்மள்ட்ட வாங்க வந்து ஒரு டைம் கொட்டேஷன் வாங்கிட்டு போவாங்க. என்ன ரேட் வருது, என்ன குவாலிட்டி போகலாம், எவ்வளவு பட்ஜெட் இருக்குன்னு ஐடியா கிடைக்கும். கொட்டேஷன் கொடுப்பீங்களா? நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்கண்ணா. அவன் யார் வந்தாலும் சரி, காரோட வந்தாலும் சரி, சும்மா வந்தாலும் சரி, ப்ராப்பரான கொட்டேஷன் ப்ராப்பரா எழுதி போட்டோ எடுக்க சொல்லிடுவோம். எடுத்துட்டு நீங்க ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள வந்து அந்த ஸ்டாக் அப்படியே இருக்கும். நீங்க என்ன கொட்டேஷன் வாங்கிட்டு அடுத்த மாசம் வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஒன்னே ரேட் ஏறி இருக்கும், இல்லை ப்ராடக்ட் இல்லாம இருக்கும். ஸோ யாரு இருந்தாலும் ப்ராப்பர் கொட்டேஷன் கொடுத்துருவோம். கொட்டேஷன் வாங்கிட்டு மற்ற இடத்துல கம்பேர் பண்ணிட்டு நம்மளோட வேலை, நம்மளோட இடம், நம்மளோட குவாலிட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஃபிட்டிங் பண்ணா போதும். ஓகேண்ணா. நம்ம BR3 வந்தீங்கன்னா காருக்கு தேவையான A to Z எல்லா அக்சரிஸுமே கம்மி விலையில வேணா கம்மி விலை, மீடியம் பட்ஜெட், பிரீமியம், ஸோ எல்லா இதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஒரு புது கார் எடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டு BR3 விட்டீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள அதை டாப் இரண்டா மாத்தி கையில கொடுத்துருவோம். நம்ம கோயம்புத்தூர் சேனலை பார்த்துட்டு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு, நேரில் வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேண்ணா.